மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை கேட்பார், அடியானே ஆதமின் மகனே, நான் பசியோடு வந்தேனே, ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை? ஆதமின் மகனே, தாகத்தோடு நான் வந்தேனே, ஏன் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை? ஹதீஸ கவனிங்க. ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேனே, ஏன் என்னை நலம் விசாரிக்கவில்லை? அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ எப்படி பசித்தவனாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் பசியோடு உன்னிடத்திலே வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா? அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதன் கூலியில் என்னை நீ பார்த்திருப்பாய். இங்க அல்லாஹ் கனெக்ஷன் கொண்டு வர்றான். தாகத்தோடு வந்தவன் தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். நோயாளியை நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். என்ன, இது இல்லாம அங்க போக முடியாது. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதைத்தான், அதனால்தான் துறவரத்தை தடை செய்தது. ஒருவாள் மக்களோடையே இல்லாம தனியா போய் இபாதத் செஞ்சுட்டே வாழ்றாரு. இவருக்கு இருக்கக்கூடிய கூலியை விட மக்களோடு கலந்து கொண்டு, மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் கலந்து கொண்டு இந்த இஹ்சானுடைய குணத்தோடு பழகுபவர்களுடைய கூலி மேல் அவர்களை விட. உதாரணமா ஒரு பெரிய ஹதீஸ் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குணத்தை மக்களிடத்தில் மக்கள் இந்த குணத்தோடு வாழவில்லை என்றால் என்ன ஆகும் என்று 3 மனிதர்கள் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில், ஒருவர் அக்ரா, ஒரு அப்ரஸ் அஅமா, ஒருவர் பார்வை இல்லாதவர், ஒருவர் தொழுநோயாளி, ஒருவர் தலையில் வழுக்கை தலை உடையவர். இந்த மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு மலக்கை இறக்குகிறான். முதலில் தொழுநோயாளி, அவரை சந்திக்கிறார் மலக். அவர் கேட்கிறார், உனக்கு எது இந்த பூமியில் விருப்பமானது? செல்வத்திலேயே அவர் சொல்கிறார், இந்த பூமியில் எனக்கு அதிகமான விருப்பமானது, எனக்கு இந்த தொழுநோய் குணமாகி தோளெல்லாம் அழகாக வேண்டும். அப்படியா? இந்த செல்வத்தில், இந்த பூமியில் உள்ள செல்வத்தில் உனக்கு எது அழகாக விருப்பமானது? அவர் சொன்னால் அல் இபில், ஒட்டகங்கள். அந்த மலக் அவருடைய தோலை தடவி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த நோய் குணமானது. அவருக்கு ஒரு கருவை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. ஏன் கருவை சுமக்கக்கூடிய ஒட்டகம்? அதன் மூலமாக சந்தைகள் பெருகும் என்பதற்காக. 2வது மனிதரை சந்தித்தார், தலையில் வழுக்கை தலை உடையவர். உனக்கு எது விருப்பமானது? அவர் சொன்னார், தலையில முடி வரணும். உனக்கு எது செல்வத்தில் விருப்பமானது? அவர் சொன்னார், அல் பக்கரா, மாடுகள். ஒரு கருவை சுமக்கக்கூடிய ஒரு பசு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவருடைய செல்வத்தை பெருக்குவதற்காக அவருடைய தலையும் தடவப்படுகிறது. அந்த மலக்கால் தலையில் முடி வளர்கிறது. 3வது மனிதர் பார்வை இல்லாதவர். அவரை சந்திக்கிறார் அந்த மலக். உனக்கு எது விருப்பமானது இந்த பூமியில்? அவர் சொன்னார், எனக்கு இந்த பார்வை திரும்பி வர வேண்டும். செல்வத்தில் விருப்பம் அல் கனம், ஆடுகள். ஒரு வயிற்றில் குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய கண் பார்வையும் திரும்ப வருவதற்கு அந்த மலக் பிரார்த்தனை செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்து அவர் கிளம்பி விடுகிறார். இந்த மூவரும் தங்களுடைய நோய்கள் குணமாகி செல்வம் எல்லாம் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வு. அந்த கண்ணியத்தோடு கவனியுங்கள். அது இந்த மூவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் சோதிக்க நாடுகிறான். என்ன சோதனை? இவர்களிடத்தில் இந்த இஹ்சான் இருக்கிறதா இல்லையா? தனக்கு கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ் உதவி செய்யணும்னு விரும்பினாங்க. ஆனா பிறருக்கு கஷ்டம் வரும்பொழுது இவங்க கொடுக்கறாங்களா இல்லையா? அல்லாஹ் சோதிக்க நாடுறான். இஹ்சான். இன்னொரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். ஏழ்மையான தோற்றத்தில், வசதி இல்லாதவருடைய தோற்றத்தில் வந்து கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதையில போயிட்டு இருந்தேன், என்னுடைய செல்வம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போய் சேரணும், உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்புனீங்கன்னா நான் போறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்களுடைய ஒட்டக மந்தைகள்ல. தொழுநோயாளி, குணமானவர். அவர் சொன்னார், ஹுக்கூக்கு கதீரா, ரொம்ப பிஸியா இருக்க, அப்புறம் வாங்கட்டார். ரொம்ப பிஸியா இருக்க நான். அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ தொழுநோயாளியா இருந்த பொழுது உன் நோயை குணப்படுத்தி அல்லாஹ் தானே உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான். அவர் சொன்னார், அல்லாஹ் கொடுத்தானா? நான் பரம்பரை என் திறமையால, என் முயற்சியால, என் கல்வியால நான் சம்பாதிச்சது. அவர் சொன்னார் அந்த மலக், நீ சொல்வதில் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை திருப்பட்டும். 2வது மனிதர் யார்? தலையில் வழுக்கை தலையுடையவர். அவரிடத்தில் வருகிறார், இந்த மாதிரி எனக்கு தொலைஞ்சு போச்சு, நான் போறக்கூடிய வழியில எதையாவது உன்னுடைய மாட்டு மந்தையில் எதையாவது கொடுத்து உதவினா போறது கொஞ்சம் உதவியா இருக்கும். அவர் சொன்னார், ரொம்ப அதிகமான வேலை இருக்கு. அல்லாஹ் தானே உனக்கு வழுக்கை தலையாக இருந்த பொழுது முடியை கொடுத்தான், அல்லாஹ் தானே உனக்கு இந்த மாட்டு மந்தைகளை கொடுத்தான், அதிலிருந்து கேட்கிறேன் கொடு. அவர் சொன்னார், யார் அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொன்னது? நான் சம்பாதிச்சதுப்பா. அவர் சொன்னார், அல்லாஹ் நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை திருப்பட்டும். 3வது மனிதர் கண் இல்லாமல் கண் கிடைத்தவர்.
ஆடுடைய மந்தைகள் கொடுக்கப்பட்ட அவரிடத்திலே வந்தார். இது போல நான் கஷ்டத்துல வந்திருக்கேன், உதவி செய்யுங்கன்னார். அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போல்தான் நான் சிரமத்தில் இருந்த பொழுது என்னுடைய பார்வையை அல்லாஹ் சரிபடுத்தினான். இந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தது, அவன் கொடுத்த இந்த செல்வம், நீ அது போன்று வந்திருக்கிறாய், உன் ஆட்டு மந்தையில் எது வேண்டுமோ ஓட்டிச்சல். அப்போது அந்த மலக்கு சொன்னார், உங்கள் மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபக்கத் ரதியல்லாஹு அன்க வ ஸகித அலா ஸாஹிபைக, உன்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அந்த இருவரின் மீதும் அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். என்ன புரியுது? இந்த ஹதீஸில் இஹ்சான் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. தனக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கணும்னு விரும்பினாரு. ஆனா பிறருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவருக்கு உதவி செய்யறதுக்கு மனசு வரல. எனக்கே தேவை இருக்கேன்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய நினைப்பு அப்படித்தானே. நமக்கு கஷ்டம் இருக்கும் போது யாராவது 1000 தினார் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்குன்னு நினைப்போம். ஒரு 500 தினார் தேவைக்காக ஒரு வந்திருப்பார், நம்மள்ட்ட இருக்கும், இதை கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி செலவுக்கு என்ன செய்வோம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி பிறர் நம்மகிட்ட நடந்து கொள்றத நம்ம விரும்ப மாட்டோம். அப்படியே இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்றுத் தருவதை பாருங்க. இதான் இஹ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தை இந்த சமூகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களிடத்தில் வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நமக்கு என்ன இந்த துன்யா? அதுக்காக எதையும் நம்ம இழக்க தயாராகிறோம். ஆனா நம்முடைய குணத்தை மாத்துறதுக்கு நம்ம இன்னும் தயாராகல. இந்த இஹ்சானை கடைபிடிக்கிறதுக்கு இன்னும் நம்ம தயாராகல.